அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது உங்களுடைய தசாபுக்தி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். அதாவது தனுசு ராசிக்கு ஜென்ரலாக மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு மன உளைச்சல், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது மாறி மாறி வரும். அதாவது சந்தோஷமும் வரும், திடீர்னு ஒரு பிரச்சனையும் வரும். ஓகேங்களா? மறுபடியும் சந்தோஷம் வரும், மறுபடியும் பிரச்சனை வரும். இதுதான் இது ஒரு நாள் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தது இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இதை தாண்டி தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்தோஷத்தை கூட ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா தான் அது கிடைக்கிற, ஒரு போராட்டமோ இல்லை பல போராட்டமோ பல தடவைக்கு மேலே தான் அந்த போராட்டமான தன்மை அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம், அதாவது மற்றவங்களுக்கு ஈஸியாக நடக்கிறது கூட தனுசு ராசிக்காரங்களும் ஒரு முறைக்கு 4 முறை போராடினதுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அது ஏன் எப்படின்றது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த சந்திரனோட வீடு அப்படின்றது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமா வர்றாது அப்படின்னும்போது அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனப்போராட்டங்கள் எப்போவுமே இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை விட முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்கெல்லாம் உங்களதில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தசை சனி புக்தி, ராகு தசையில் சனி புக்தி, சந்திர தசையில் சனி புக்தி, இந்த மாதிரி கடுமையான புக்திகள் நடக்குதோ, இல்லை சூரிய தசையில் சனி புக்தி, இந்த மாதிரி யாருக்கெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தசா புக்திகள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மற்ற ராசிக்காரங்களோட நீங்கள் அனுபவிக்கிற மன போராட்டத்தை விட ரொம்ப அதிகமான மன தொந்தரவுகள், உடல் சார்ந்த தொந்தரவுகள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி தசா புக்திகளில் தான் பார்த்திங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்கிறது அப்படின்றத பற்றி நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் நான் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மற்ற டைமை விட இந்த சூரிய தசை சனி புக்தி, சந்திர தசை சனி புக்தி, செவ்வாய் தசை சனி புக்தி, ராகு தசையில் சனி புக்தி, முக்கியமாக ராகு தசையில் சனி புக்திலாம் ரொம்ப பெரிய 3 வருஷம். அது சூரிய தசை சனி புக்தி 1 வருஷம், சந்திர தசையில் சனி புக்தியும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் வரும். ஓகேங்களா? செவ்வாய் தசையில் சனி புக்தி 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் ராகு தசையில் சனி புக்தி தான் இருக்கிறதுலேயே 3 வருஷம், பெரிய விஷயம். குரு தசை சனி புக்தி ஒன்றும் பெருசாலாம் அடிக்காது, அப்படியே அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலது மாறுபடும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த டைமில் மட்டும். அதாவது உங்கள் ராகு தசை சனி புக்திலாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் லைஃப்லேயே பார்க்காத பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இந்த இப்போ உங்களை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய அரக்கர்களாக மாறினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு மாறிட்டாங்கப்பா, உங்கள் அப்பா ஒரு அரக்கனாக மாறிட்டாங்க, உங்கள் அம்மா ஒரு அரக்கியாக மாறிட்டாங்க, கூட பிறந்தவங்களும் ராட்சசர்களாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பி போர் வீரர்களாக மாறிட்டாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில். இப்படிலாம் ஒரு மாயையை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்களும் நடந்துப்பாங்க. ஆனால் நீங்களும் அப்படி தான் நடந்துப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு விதத்தில் இருக்கும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது. இப்போ ராகு தசை சனி புக்தி தனுசுக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. இது சிம்ம ராசிக்கெலாம் கூட வரும். சிம்ம ராசிக்கு யாருக்கெல்லாம் ராகு தசை வருதோ அவங்களாம் அந்த சனி புக்தின்றது வரும். ஸோ அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த டைமில். கவனமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா, எதுவுமே பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ ஒரு வாட்டி பிஸ்னஸ் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதேமாரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ் ஆகிடுச்சின்னா திரும்ப நான் இதை சரி கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏதாவது பண்ணுறது. ஓகேங்களா? அது இன்னும் நீங்கள் அது இப்போவே முடிக்கிறேன். ஒரு பிரச்சனை வருங்க. ஒரு 3 வருஷம் ராகு சனி புக்தி இருக்குது, செவ்வாய் சனி புக்தி 1 வருஷம் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நீங்கள் போய் முதல்ல அதை மாட்டிப்பீங்க. அதை மாட்டிக்கிட்டு உடனே அந்த பிரச்சனை நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னா அப்புறம் அந்த ராகு சனி புக்தி எதுக்கு, செவ்வாய் சனி புக்தி எதுக்கு? சொல்லுது புரியுதுங்களா? ஸோ அதை திரும்ப அதை நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போராட்டம்லாம் பண்ணக்கூடாது.
ஒன்ஸு நம்ம அடி வாங்கிட்டோமா, ஒரு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டினா அந்த நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது, சும்மா இருந்துடணும். மேலே மேலே பண்ணி அந்த பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வந்து ஆக்கிக்கிறது அப்படின்றது தான் நீங்கள் நிறைய தனுசு ராசிக்காரர் பண்ணுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கால் பேசினேன், ஓகேங்களா. அவங்களாம் கூட அவங்களும் வந்து இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ஏதாவது பண்ணுறேன்னு மறுபடியும் வந்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன் உங்களுக்கு. கடுமையான அந்த சனி புக்திகளில் வந்து பார்த்தீங்க உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த டைம் அது இதுவா அப்படின்றது பாருங்கள். ஸோ கடுமையான தசாபுக்திகள், முக்கியமாக 6-8 தசாபுக்திகள்லாம் அந்த சஷ்டாஷ்டகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள், ராகு தசையில் சனி புக்தி மெயினாக, அதுக்கப்புறம் செவ்வாய் தசையில் சனி புக்தி, சூரிய தசையில் சனி புக்தி, அதில் 7 சனியோ அஷ்டம சனியோலாம் சில பேருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருந்திருந்தீங்கன்னாவே வந்து அதுவே பிரச்சனை வந்து அதுவே போயிட்டுருக்கும். அதாவது உங்களை நோக்கி ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்டே பண்ணலன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதுங்களா? இது நிறைய பேருக்கு புரியாது. சும்மா எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்வாங்க. சும்மா அதை 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் தெரியும். சும்மா இருந்தாவே ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுருக்கும், பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது, அந்த சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு அப்புறமா தான் வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான இக்கட்டான ஒரு காலகட்டத்தில், கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை அந்த டைமில். அது தூக்கி உங்களை வந்து பிரச்சனைகளை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருக்கும் கிரகங்கள். ராகு சனி புக்தியெல்லாம் சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதாவது அதெல்லாம் வந்து இருக்கிற தசாபுக்திகளே ரொம்ப மோசமானது, அந்தளவுக்கு அது வேலை செய்யும். இருக்கிறதுலே கொடுமையான கிரகங்கள் வந்து சனி மற்றும் ராகு தான், ஓகேங்களா. வச்சு செய்யும். ஆரம்பிச்சதுன்னா பாரபட்சம் ஈவு இறக்கமே இருக்காது, அந்தளவுக்குலாம் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அதெல்லாமே வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது நீங்கள் ஒரு தெளிவில் இருந்தீங்க அப்படின்னா அது ஈஸி. இல்லைன்னா அது வந்து வாழ்க்கையே வந்து சீரழிச்சிடும், உடம்பு மொத்தம் இப்போ பணம் கூட விடுங்க, ஒரு பக்கம் சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ வரும் சமாளிக்கலாம், உடல்நிலையே போயிடும். அந்த 3 வருஷத்துலேயே உடம்பு மொத்தம் அழிச்சு விட்ரும். அப்புறம் வந்து எங்கேருந்து ரிகவர் ஆகும்? இப்போ நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சின்னா, இல்லை குடிப்பழக்கமோ இல்லை வேறு ஏதாவதோ ரிகவர் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருந்து குடித்து குடல் அல்சர் வந்து புழைச்சிருவாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம் புழைச்சி? அதுக்கப்புறம் வந்து வருஷக்கணக்கில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஓகேங்களா. சாப்பிட்டாலும் அதுக்கான சத்து உடம்பு எடுக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் ஊந்துது சார், ராகு சனி புக்தியில் ஊந்துது சார், 18 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் எழுந்திரிக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வேலை செய்யுன்றதுனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எல்லா தனுசு ராசிக்காரங்களும் கிடையாது. அதாவது எப்படி சொல்லணுன்னா, எல்லா தனுசு ராசிக்காரங்களும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் வேறு டைமில் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க எந்த டைமில் பிறந்திருக்கிறாங்க, இல்லை இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஆல்ரெடி இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம், இல்லை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ நடக்க தசாபுக்தி இல்லைன்னா வந்து ஃப்யூச்சரில் இது வரலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தானே தவிர பயப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தசாபுக்திகளில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து 2 விஷயந்தான் பண்ணணும். ஒன்று, எதுவுமே பண்ணக்கூடாது. உங்கள் மேலே வந்து துன்பங்களையும் பேச்சுக்களையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் மேலே அசிங்கமாக பேசுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுவாங்க. பெண்களாக இருந்தால் சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அதில் போய் மாட்டிக்கணும். இப்படி போகிறதா அப்படி போகிறதான்றலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இக்கட்டான 3 வருஷம் இருந்துட்டு தான் அது போகுமே. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. அவன் யார் என்ன வேணால் ரியாக்ட் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா. நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா, தீவிரமான உக்ரமான தெய்வத்தோட வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கைம்மன் வழிபாடு, இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்தோட வழிபாடு தான் அப்போ வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதை மட்டும் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம்லேருந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான் விஷயம். அந்த டைமில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தப்பிச்சிக்கிறது தான் உத்தமம். இல்லைனா அந்த 1 வருஷமோ 3 வருஷமோ படுற பாடு நடக்கிற விஷயங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். இப்போ சில பேரெல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாது, ஊரை விட்டு பதுங்கி வாழ்வாங்க, வேறு எங்கேயாவது வாழ்வாங்க, தலைமுறை வாழ்க்கை வாழும். ஸோ சில பேர் தப்பு பண்ணிவிட்டு அசிங்கப்படுவாங்க, எதிர்பாலின விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு, இல்லைன்னா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக கெட்ட பேர், அது வந்து ஊரே பேசுகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நடக்குது எதுவும் அதில் சின்ன விஷயங்களாக இருக்காது, ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கும்னால முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. இந்த மாதிரி தசாபுக்தி வந்துச்சா அப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம வந்து போகக்கூடாது
அப்படின்றதுல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு உத்தமம். ஸோ இதன் மூலிமா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும்லாம் இது கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் உண்டு, வேறு டைமில் உண்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அது எப்போன்னு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க பரம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.